ஹாய் காய்ஸ்! என்ன சொல்றதுன்னே தெரிலங்க. சிஎஸ்கே இந்த டோர்னமெண்ட்ல அவங்களோட 4த் மேட்ச தோத்துட்டாங்க. பவர் பிளே முடியும்போது ஈஸியா வின் பண்ணுவாங்கன்னு நெனச்சோம். ஆனா நம்ம பேட்டிங் பெரிய ஃப்ளாப் ஆகும்னு யாருமே எக்ஸ்பெக்ட்டே பண்ணலங்க. எஸ்ஆர்எச் கிட்ட 10 ரன் வித்தியாசத்துல மேட்ச தோத்துட்டோம். எதனால தோத்தோம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபைனலா ருத்து இந்த மேட்ச்ல டாஸ வின் பண்ணாருங்க. சேசிங் பிரிஃபரன்ஸால பவுலிங்க சூஸ் பண்ணாரு. கலீலுக்கு பதிலா முகேஷ் சௌத்ரி உள்ள எடுத்துட்டு வந்தார். ஒரு நல்ல மூவ்னு தான் சொல்லணும். ஆனா அபிஷேக் சர்மா ஃபயரோட ஆடியிருக்காரு. பவர் பிளே முடியும்போது எஸ்ஆர்எச் 75 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. அப்போ ஸ்கோர் 220 பிளஸ் போகும்னு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனா கம்போஜ் அண்ட் குர்ஜப்னீத் டெத் ஓவர்ஸ்ல மரண மாஸ் பவுலிங் போட்டு எஸ்ஆர்எச்ச 194க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. பவுலிங் டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு ரொம்ப நல்லா போட்டாங்க. 195 சேஸ்ல சஞ்சு சாம்சன் சீக்கிரமா அவுட் ஆனாலும் ஆயுஷ் மாத்ரே வந்து எஸ்ஆர்எச் பவுலர்ஸை போட்டு பொளந்துட்டாரு. ஆனா பேட் லக் என்னன்னா அவருக்கு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரியால அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. ருத்து திரும்பவும் ஃபெயில் ஆயிட்டாருங்க. என்ன சொல்றது? பவர் பிளே முடியும் போது நம்ம 76 ஃபார் 3 தான் இருந்தோம். அதை பார்த்தா ஈஸியா வின் பண்ணிடும்னு எல்லாருமே நினைச்சிருப்போம். ஆனா மிடில் ஓவர்ஸ்ல தாங்க பெரிய ட்விஸ்டே. சர்ஃப்ராஸ், மேத்யூ ஷாட் அண்ட் ஷிவம் டுபே யாராலையும் பாலை சரியா கனெக்டே பண்ண முடியலங்க. மிடில் ஓவர்ஸ்ல ஜஸ்ட் 7 ரன் தான் ஆடிருக்கோம். இதுதான் மேட்சோட டேர்னிங் பாயிண்டே. பேட்டிங் டோட்டலா கொலாப்ஸ் ஆகி கடைசியில 10 ரன்ஸ்ல தோத்துருக்கோம். உண்மையா ஒரு மேசிவ் ஃபெயிலியர் ஃபார் ஒரு பேட்டிங் யூனிட்டுங்க. இப்போ சிஎஸ்கே என்ன பண்ண போறாங்க? திரும்பவும் பிளேயிங் 11 மாத்துவாங்களா? கமெண்ட்ல உங்க தாட்ஸை சொல்லுங்க. பாய்.